Guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான டயட், ஈஸியா எப்படி டயட் பார்க்க போறோம். பிகாஸ் நிறைய பேர் பண்ண தப்பு என்ன அண்ட் இதுல எப்படி ரொம்ப ஈஸியா பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து ஒரு கைண்ட் ஆஃப் நியூ வீடியோவா இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஈஸியா எப்படி எஃபெக்டிவா பண்ணணும்னு பார்க்கலாம். பிகாஸ் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலி ரீசெண்டா கூட இப்போ இந்த பேட்டர்ல வந்து ஒரு கிளைனுக்கு ஒரு டயட் கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி ஒரு ஒரு 3 months ஃபாலோ பண்ணாரு. ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணாரு. ஸோ அதே பிளானை லைக் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேசிக்கா ஈஸியா தரேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நான் மத்தவங்க மாதிரி வந்து டயட்டை வந்து வெளியில சொல்லாம இருக்குது அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. பிகாஸ் எனக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும் அண்ட் நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்ணணும். அதான் என்னோட கோல். அண்ட் நான் என்னோட கிளைண்ட்ஸையும் சொல்லுவேன், என்னோட கோச்சிங் பண்ற எல்லாத்தையுமே அண்ட் என்கிட்ட ஒர்க் பண்றவங்க கொலீக்ஸ் எல்லாத்தையுமே நான் தான் சொன்னேன். பிகாஸ் நான் ஒரு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி என்ன பண்ணலாம் பார்த்தாலும் நான் வள வள பேசாம ஓகே. ஆக்சுவலி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆக்சுவலி எல்லாருமே பண்ற தப்பு என்னன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பிகாஸ் நீங்க நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா பேசிக்கா லைக் எல்லாருமே என்ன திங்க் பண்றீங்கன்னா கம்மியா சாப்பிட்டா வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் தட் இஸ் கம்ப்ளீட்லி ராங். நீங்க கம்மியா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம். பட் அது சஸ்டைபிளா இருக்காது. அதாவது ரொம்ப சிம்பிளா சொன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஐடில ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ இப்போ ஐடில இப்போ ரீசெண்டா கூட என்கிட்ட ஒரு கிளைண்ட் அதாவது இதே சொல்லி ஐடில ஒர்க் பண்ணாரு. அவருக்கு ப்ராப்ளி 30 வயசுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 110 kgs இருந்தாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, கம்மியா சாப்பிட்டு லைக் 92 kgs கொண்டு வந்துட்டாரு. பட் மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 வருஷத்துல அது வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பாத்தீங்கன்னா வெயிட் ஏறிடுச்சு. சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி வந்து ஒரு ராங்கான திங். சரியா? சோ இது இந்த இப்போ ஒரு போட்ட எஃபோர்ட் எல்லாமே வந்து லிட்ரலா வேஸ்ட்னே சொல்லலாம். சரியா? பட் நீங்க இத மாதிரி பண்ணாம எப்படி ரொம்ப ஈஸியா பண்ணலாம் நான் கிளியரா சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா நம்ம நம்ம இப்போதைக்கு நம்ம என்ன சாப்பிட போறோம்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு நம்ம என்ன பேசிக்கா என்ன சாப்பிடுவோம்? பிரேக்ஃபாஸ்ட் மொத்தமா ஒரு 3 மீல் சாப்பிடுவோம். கரெக்டா? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் இது 3 சாப்பிடுவோம். கரெக்டா? பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி சாப்பிடுவோம், இல்ல தோசை சாப்பிடுவோம். ஓகே. லஞ்சுக்கு என்ன சாப்பிடுவோம்? ரைஸ் சாப்பிடுவோம். நிறைய பேர் வந்து நீ கூட ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி, அதுக்கு ரொம்ப நன்றி. டின்னருக்கு பாத்தீங்கன்னா சப்பாத்தியோ இல்ல இட்லியோ இல்ல தோசையோ சாப்பிடுவோம். கைஸ் ஆக்சுவலி நிறைய பேர் என்ன நினைச்சிருக்கீங்கன்னா நான் வந்து டயட்டை வச்சு மட்டும் தான் வெயிட்ட குறைக்கிறேன் கிளைண்ட்ஸ்க்கு நினைச்சிருக்கீங்க. அது உண்மையே கிடையாது. நான் டயட்டும் தருவேன், ஒர்க் அவுட்டும் தருவேன். ஓகேவா? அப்பதான் வந்து ஒரு ஒரு பெர்ஃபெக்டான பாடி வந்து பில்ட் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து நான் டயட்டை கொடுத்து வெயிட் குறைச்சிருக்கேன்னு நினைச்சிருக்கேன். பட் அது உண்மை கிடையாது. அது அப்படி நடக்கவும் நடக்காது. அந்த அப்படி நான் நம்ப மாட்டேன். ஓகேவா? ஸோ ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர் அதாவது கேட்குறேன், ப்ரோ நீங்க டயட் வச்சு மட்டும் தான் குறைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஓகே. அந்த இது எல்லாமே கொடுத்தாச்சா? இது எல்லாமே பேசிக்கான ஸ்டெப் நீங்க வந்து எப்பவுமே ஃபாலோ பண்றது. கரெக்டா? நீங்க வந்து இப்போ இந்த ஃபுட்டை வந்து நீங்க வந்து 10 வயசுலயும் சாப்பிட்டுருப்பீங்க, 20 வயசுலயும் சாப்பிட்டுருப்பீங்க, 30 வயசுலயும் சாப்பிட்டுருப்பீங்க. நீங்க 60 வயசு ஆனாலும் சரி, 80 வயசு ஆனாலும் சரி, இதான் சாப்பிட போறீங்க. கரெக்டா? இது வந்து ஒரு பேசிக்கான ஸ்டெப். நமக்கு வந்து இது என்ன பண்ணும், நமக்கு எனர்ஜி கொடுக்குது. இதுதான் பாத்தீங்கன்னா லைஃபை வந்து கொண்டு போதே. கரெக்டா? இது ஒரு பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், வெயிட் லாஸ் பண்ண போறோம். கரெக்டா? இப்போ நீங்க இதையே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா, இதையே சாப்பிடுறதோ இல்ல இதை விட கம்மியா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெயிட் அந்த அளவுக்கு குறையாது. ஓகேவா? லைக் ஜங்க் ஃபுட்ஸ் கம்மி பண்ணதுனா குறையும். பட் பேசிக்கா வந்து இந்த இட்லியை கம்மி பண்றதோ இல்ல ரைஸ் கம்மி பண்ணி சாப்பிடுறதோ இதெல்லாம் சாப்பிட்டா வெயிட் குறையும். ஆனா அது ஹெல்தியா குறையாது. ஓகேவா? ஜெனியூனா சொல்லணும் அதான். இப்போ நிறைய கோச்சஸ் என்ன பண்றாங்க, லைக் வெயிட்டை சீக்கிரம் குறைக்கிறாங்க. வெயிட்டை சீக்கிரம் குறைக்கிறது நல்லதா? நீங்களே சொல்லுங்க. நல்லது லைக் நல்லது மீன்ஸ் இப்போ உங்களுக்கு நீட் இல்லை, நீங்க என்ன ஒரு காம்படிஷனா போக போறீங்க, நீங்க போயிட்டு ஸ்டேஜரா போக போறீங்க. உங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கு, உங்களுக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, உங்களுக்குன்னு பர்சனல் லைஃப் இருக்கு, உங்களுக்குன்னு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு. இவ்வளவு விஷயத்தை நீங்க தாங்கிட்டு நீங்க நடக்கணும், இந்த வாழ்க்கையில இருக்கணும் அப்படின்னா இட்ஸ் வெரி ஹார்ட், ரைட்? ஸோ அப்படிங்கிறப்ப நீங்க கஷ்டப்பட்டு ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களால பண்ணவே முடியாது. பட் அதுக்கு நீங்க எந்த மாதிரி ஈஸியா பண்ணலாங்கிறது தான் என்னோட பிளான். பிகாஸ் நானுமே ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் ஸ்ட்ரிக்டா கொடுத்து தான் கிளைண்ட் ரிசல்ட் கொடுத்தேன். ஜென்யூனா சொல்லணும் அதான். நான் வந்து எனக்கு அந்த பொய் சொல்லணும் அது எனக்கு அவசியமே கிடையாது. பட் நான் ஃபர்ஸ்ட் லைக் நான் கேரியர் ஸ்டார்ட் பண்றப்போ அந்த மாதிரி பண்ணேன். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு பொறுமையா புரிய ஆரம்பிச்சது என்னன்னா, ஓகே நம்ம அந்த மாதிரி பண்றதும் ரொம்ப தப்பான விஷயம். நம்ம வந்து இன்னும் ஈஸியா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பிளானுக்குள்ள வர்றப்போ எல்லாமே ரிசல்ட் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் 90% ரிசல்ட் அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸியா ஒர்க் ஆகும். இப்போ நான் அதுக்காக தான் இவ்வளவு நேரம் மட்டும் மூச்சு மூச்சு விட்டு பேசிட்டு இருக்கேன். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ணலாம், பேசிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் guys. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரே ஒரு ஹேபிட் தான் தேவை. இந்த ஒரு ஹேபிட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்க வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸியா பண்ணலாம். ஓகேவா? நான் வந்து உங்கள்ட்ட ஜென்யூன் என்ன சொல்றேன்னா மொத்தம் வந்து ஒரு 4 மாசம் பிளான் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்த், செகண்ட் மந்த், தேர்ட் மந்த்,
4th மந்த். ஃபர்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுங்க, ஒரு மீல்லையும் எக்கு மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரே ஒரு எக்கு. ஓகேவா? இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறீங்களா ஒரு எக்கு, லஞ்ச் சாப்பிடுறீங்களா ஒரு எக்கு, டின்னர் சாப்பிடுறீங்களா ஒரு எக்கு. இதுதான். இது ஒரு மாசம் ஃபுல்லா பண்ணி பாருங்களேன். லைக் இது கூட வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 5K ஸ்டெப்ஸ். ஓகேவா? இது கூட வந்து அதாவது டெய்லி 5K ஸ்டெப்ஸ். அதாவது பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, ஏதோ ஒரு இது. இப்போ இது மட்டும் பண்ணி பாருங்களேன். சத்தியமா நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ப்ராமிஸ் பண்ணி சொல்ல முடியும். இதை நீங்க ஜெனியூனா ப்ராப்பரா பண்ணீங்கனாலே 3 கிலோ கன்ஃபார்ம் குறையும். சரியா? நீங்க ரைஸ் கம்மி பண்ணணும், இதுல நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ சாப்பிடுங்க. ஓகேவா? நீ எதையுமே கம்மி பண்ணணும் தேவையில்ல. ஓகேவா? ஃபர்ஸ்ட் மந்த் இதை பண்ண போறீங்க. ஓகேவா? செகண்ட் மந்த் என்ன பண்ண போறீங்கன்னா, இப்போ எக் ஆக்சுவலி ப்ரோட்டீன் எதுக்காக நான் சொல்லிடுறேன். ப்ரோட்டீன் எதுக்குன்னா, நீங்க ப்ரோட்டீன் சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்றது, நிறைய அதுல சொல்லணும், நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. லைக் அதுல வந்து நான் ஆக்சுவலி தெர்மோஜெனிசிஸ் இருக்கு, ஆக்சுவலி நிறைய விஷயம் இருக்கு. பட் நான் அதுக்குள்ள போனா நான் வந்து இழுத்துட்டு போயிருவேன். பட் நான் பேசிக்கான சொல்றேன், நான் ஒரு வீடு கிளியரா சொல்றேன். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி நான் வந்து ஏன் எக் சொல்றேன், லைக் எக்குனா ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, நீங்க ப்ரோட்டீன் சாப்பிடுவோம் உங்களுக்கு ஃபில்டாவும் இருக்கும். அட் தி சேம் டைம் இப்போ மசில்ஸ் இருக்குல்ல, இந்த மசில்ஸ் வந்து லாஸ் ஆகாம இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மசில்ஸ் இருக்குன்னா, இந்த மசில்ஸ் லாஸ் ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க இந்த ப்ரோட்டீன் எடுக்காம இருக்க என்ன ஆகும், மசில்ஸும் சேர்ந்து லாஸ் ஆயிடும். அப்போ நீங்க ரொம்ப வீக் ஆயிருவீங்க. புரியுதா? நீங்க என்னோட ட்ரெயின் ஸ்டான்ஸ் பாத்தீங்கன்னா ஆள் அப்படியே தான் இருப்பாங்க, ஆனா பெல்லி ஃபேட் மட்டும் தான் குறைஞ்சிருக்கும். ஆள் அப்படியே தான் இருப்பாங்க, லைட்டா ஷேப் மட்டும் தான் மாறி இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால ப்ரோட்டீன் வந்து நீங்க 100% ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் பேசிக்கா அது பண்ணுங்க. ஓகேவா? செகண்ட் மந்த் என்ன பண்ணுங்க, இப்போ இங்க வந்து எக் இருக்கு கரெக்டா? ஸோ இங்க எக் இருக்கு, இங்க எக் இருக்கு, இங்க இருக்கு. ஸோ செகண்ட் மந்த் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணுங்க. அதாவது என்னன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஓகேவா? ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் வந்துட்டு வீக்லி டெய்லி பண்ணுங்க. டெய்லி 20 மினிட்ஸ். வீக்லி விட வேணாம், டெய்லி பண்ணுங்க. 30 நாள் இருக்கா, 30 நாளுமே பண்ணுங்க. உங்களுக்கு நீ 20 நிமிஷத்துல பண்ணி ஒண்ணுமே பண்ண போகுது. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பேக்கேஜாவே ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. இந்த 2 விஷயம், இந்த 2 மாசத்துக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மாசம் வாக்கிங் மட்டும் பண்ண போறீங்க. செகண்ட் மாசம் எக்கும் எடுக்க போறீங்க, வாக்கிங்கும் பண்ண போறீங்க, ஸ்டெப்ஸும் லைக் ஸ்ட்ரென்தனிங் பண்ண போறீங்க. இப்போ இந்த ஸ்ட்ரென்தனிங்னா பேசிக்கா சொன்ன ஒர்க் அவுட் எல்லாம் நான் வீடியோ போடுறேன். ஓகேவா? நான் வந்து வீடியோ பொறுமையா போடுறேன், நான் இன்ஸ்டாகிராம்ல போடுறேன். அதுவும் கேட்பீங்க. ஸ்ட்ரென்தனிங்னா எப்படி சொல்றதுன்னா, லைக் தான் செஸ்ட்ல ஒரு ஒரு மசில், பைசப்ஸ் ஒரு மசில், பைசப்ஸ் ஒரு ஒரு 3 எக்ஸசைஸ், பேக்ல ஒரு 3 எக்ஸசைஸ், லெக்குக்கு ஒரு 3 எக்ஸசைஸ், அந்த மாதிரி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு 3 4 எக்ஸசைஸ் வச்சுக்கோங்க. என்னமோ பண்ணிக்கங்க, ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ அந்த இது மட்டும் மைண்ட் வச்சு. ஸோ இது ஒரு கைஸ் ஃபர்ஸ்ட் மந்த் ஃபுல்லா ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆச்சு, இந்த ஒரு ஃபார்மிட்டு. செகண்ட் மந்த் அந்த ஹேபிட் கூட சேர்த்து இந்த ஹேபிட் ஃபார்ம் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஃபாலோ பண்ணீங்கனாலே செகண்ட் மந்த்லி ஒரு 3 கிலோ கன்ஃபார்ம் குறையும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், இவன் என்னடா ஒரு முட்டையை வச்சு குறைக்க சொல்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்க மைண்ட் செட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்து நீங்க அதை ஜாலியா என்ஜாய் பண்ணி பண்ணீங்கன்னா சீரியஸா குறைக்கலாம். ஆக்சுவலி நான் நேத்து கூட கிளைண்ட் பேச கூட சொன்னாரு, ப்ரோ உங்க வெயிட் லாஸ் என்னமோ எனக்கு வெயிட்ட குறைக்க, லைக் எனக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ற மாதிரியே தெரியல ப்ரோ, ஏதோ நான் வந்து அப்படியே ஜாலியா பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இதான் நான் உங்ககிட்டயும் சொல்றேன். ஓகேவா? ஸோ இதை மட்டும் எங்களுக்கு ஆக்சுவலி என்னோட கோச்சிங் வந்து இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். பட் நான் உங்களுக்கு நான் வந்து, ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, ஒருத்தவங்க ஒரு வெயிட்ல இருக்க கரெக்டான எல்லாத்துக்குமே எக்ஸாக்டா இதான்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால நான் வந்து ஒரு ஒரு மேலோட்டமா சொல்றேன். சரியா? இதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ தேர்ட் மந்த் என்ன பண்ணுங்க, இதுலயே உங்களுக்கு வந்து நம்ம வேற லெவல் அப்படின்னு சொல்ல நம்பிக்கை வந்துடும். ஓகேவா? செம்ம கான்பிடன்ட் வந்துடும். ஓகேவா? சோ இப்ப தேர்ட் மந்த் என்னன்னா, இது இந்த மந்த்ல பாத்தீங்க அப்படின்னா சிக்கன். ஓகேவா? சிக்கனோ இல்ல சோயாவோ இல்ல பன்னீரோ ஏதாச்சும் ஒரே ஒரு மீல்ல மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப லஞ்ச்ல, அதாவது கைஸ் இது ரெண்டு தான் இருக்கணும். ஐயோ ரொம்ப கிறுக்கு இருக்கிறேனே, வலுவான கிறுக்கு இருக்கிட்டு இருக்கு. ஓகே. பிரச்சனை இல்ல. நீங்க கைஸ் இது ஃபாரின்ல இருந்தாலும் சரி, எல்லாருமே இருக்காங்க. சரி, என்ன வேற லெவலில் இருக்காங்க guys. நீங்களே பாருங்க. கைஸ் ஆக்சுவலி உண்மையா சொல்லணும்னா, இந்த வீடியோ நம்ம டயட் குக் வீடியோஸ் பத்தி நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ நீங்க சூப்பரா ட்ரைன் பண்ணி, லைக் நீங்க சொன்ன டயட்டா நான் ஃபாலோ பண்ணுங்க ப்ரோ, நல்லா வந்து வெயிட் குறையுது. அவங்க ஆக்சுவலி 2 கிலோ 3 கிலோ குறைச்சிட்டு அதுக்கப்புறம் குறையாம அதுக்கப்புறம் வந்து என்ன ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் கோர்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உம், ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுங்க. ஜென்யூனா சொல்லணும்னா ஆக்சுவலி அந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எங்கேயோ போயிட்டு இருக்கேன் நானு. ஓகே. அதான் நான் ஏதாச்சும் ஒரு 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 இதுக்குள்ள போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு சந்தோஷமா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நான் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பேன். ஓகே. ஓகே. ஸோ சிக்கனோ இல்ல சோயாவோ இல்ல பன்னீரோ இல்ல ஏதோ ஒரு நான்வெஜ் ஐட்டமோ, இது மாதிரி ஒரு இதை வந்து ஏதாச்சும் ஒரே ஒரு மீலுக்கு மட்டும் ஆட் பண்ணுங்க. இது 3வது மாசம் ஒரு ஹேபிட். மொத்தம் 3 ஹேபிட் நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க கரெக்டா?
இந்த 3 ஹேபிட்ட நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஃபாலோ பண்ணீங்கனாலே முடிஞ்சுச்சு கைஸ். 4வது இது ஒண்ணும் நான் இது கைஸ் இப்ப நீங்க இப்ப 3ஆவது மாசம் என்ன பண்ணணும்? எக்கும் ஒண்ணு எடுத்திருக்கணும், இதுவும் எடுத்திருக்கணும், இதுவும் எடுத்திருக்கணும், அண்ட் இதுவும் பண்ணியிருக்கணும். 3 மாசத்துக்கு இத அப்படியே ஃபாலோ பண்ணிருங்க கரெக்ட்டா? இதுலயே உங்களுக்கு வந்து வெயிட் வந்து குறைய ஆரம்பிச்சுரும் கைஸ். உண்மையா சொல்லணும்னா, ஜென்யூனா சொல்லணும்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஸோ 4வது மாசம் என்ன பண்ணலாம்? என்ன பண்ணணும்னு எனக்கே தெரியல. 4வது மாசம் எதுக்கு போட்டேன்னு எனக்கு தெரியலையே. கேஸ் இதுலயே குறைஞ்சிரும். இப்ப 4வது மாசம் வந்து வெயிட் லைக் பொறுமையா அப்படின்னா ரொம்ப குறையுது அப்படின்னா நீங்க ரைஸ் 250 கிராம் ரைஸ் சாப்பிடுறீங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணி 200 மாத்துங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். லைக் நீங்க 150 கிராம் கீழே ரைஸ் சாப்பிடணும் அவசியமே கிடையாது. ஓகேவா? 150 கிராம் கீழே ரைஸ் கம்மியா நான் ஜெனியூனா சொல்லணும்னா என் கிளைண்ட்டுக்கு இது வரையும் ரைஸ் கம்மி பண்ணதே சரித்திரமே கிடையாது. சத்தியம் பண்ணி சொல்ல முடியும். எங்க வேணா சத்தியம் பண்ணி நான் ஒரு கிளைண்ட் 6 பேக் வச்சேன். ஆக்சுவலி ஒரு பிரான்ஸ் ரிவ்யூ கூட இதுல போட்டிருப்பேன். அவருக்கு ஜெனியூனா சொல்லணும் அப்படின்னா கடைசி ஒரு 2 வாரம் மட்டும் தான் வந்து நான் ரைஸே சாப்பிட சொன்னேன். ஏன்னா ஒரு 6 பேக் வைக்கணுங்கிற ஒரே கண்ணோட்டத்தால ஆக்சுவலி அந்த வாட்டர் கட் பண்ணணும். அதனால நான் வந்து அதுவும் ரொம்ப வருஷம் முன்னாடி ட்ரெயின் பண்ணாலும் அப்படி பண்ணேன். பட் இப்ப இருக்க நாலேஜுக்குலாம் வந்து இப்ப இருக்க நாலேஜ்லாம் போய் இறக்குறேன் அப்படின்னா தேவையே கிடையாது. ஸோ ஸோ அது ஓகேவா? ஸோ 4வது மாசம் வந்துட்டு விட்டுருங்க. பட் 4வது மாசம் ஒண்ணு இது கம்மி லைக் இப்போ 4 இட்லி சாப்பிடுறீங்கன்னா அது கம்மி பண்ணி 3 ஆக்குங்க. ஓகேவா? இது மட்டும் பண்ணுங்க guys. இதுனா நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க எப்படி தெரியுமா மாறுவீங்க? உண்மையா சொல்றேன். உங்கள யாராலயுமே அழிக்க முடியாது கைஸ். நீங்க வேற லெவல்ல மாறிடுவீங்க. புரியுதா? சோ நீங்க நீங்க வந்து ரிசல்ட் அச்சீவ் பண்றீங்க. அச்சீவ் பண்ணி நான் வந்து கோச் தினேஷால தான் வந்து ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி அண்ட் நான் வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். நான் இப்பனா வந்து என்ன ஆக்சுவலி நான் இந்த மாதிரி கண்டென்ட்டே போட மாட்டேன். சும்மா பைத்தியக்காரன் மாதிரி போட்டுட்டு இருப்பேன். இப்போனா வந்து இந்த மாதிரி கண்டென்ட் கிளைண்ட் பத்தி போடுறப்ப எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அட் சேம் டைம் வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய guys. டெய்லி பார்த்துட்டு இருக்கப்பறம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஸோ ஆக்சுவலா நிறைய பேர் லைஃப்பை சேஞ்ச் பண்ணி நினைக்கிறேன். அண்ட் ஆக்சுவலி வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்நாக்ஸ் ஆட் பண்ண கூட ஏதாவது ஃப்ரூட்ஸ் அது கூட ஸ்நாக்ஸ் ஆட் பண்ணி லைக் ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிளோ, ஆரஞ்சோ என்ன வேணா சாப்பிட்டுக்கோங்க. இதுதான் நீங்க சாப்பிடணும் எந்த அவசியம் கிடையாது. ஸோ இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வேற லெவல்ல வெயிட்ட குறைக்கலாம். ஸோ ரொம்ப நன்றி. ஸோ ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. அண்ட் நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஆக்சுவலி இந்த சேனலே வந்து நான் எதுக்கு வச்சிருக்கேன்னு எனக்கே தெரியல. நான் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டிப்ஸ் கொடுக்கறதா ஒரு சேனல் வச்சிருக்கேன். சரிவா சொல்ல அந்த சேனலுக்கு ஒரு காசு வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது. காசு வர மாட்டேங்குது சரி சொல்றது. நான் என்ன வந்து அதுக்கு எலிஜிபிளாக ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் அப்ளையே பண்ணல guys. என்னோட இதெல்லாம் கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சரி ஓகே பிரச்சனை இல்லை. நீங்க கண்டிப்பா ரிசல்ட் கொடுக்குறீங்க. ஸோ நீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு வந்து டிஎம்ல கேளுங்க நான் சொல்றேன். தேங்க்யூ. சியர்ஸ். ரொம்ப நன்றி. கீப் ஃபாலோயிங். நம்ம வந்து எல்லாருமே வந்து நான் உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குறேன். ஸோ பிகாஸ் ஒரு சில பேரால வந்து என்னோட கோச்சிங்கை வந்து அஃபோர்ட் பண்ண முடியும். ஒரு சில பேர் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அஃபோர்ட் பண்ண முடியாதவங்களுக்குனா இது கொஞ்சம் ரொம்ப ஈஸியான ஐடியா. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சியர்ஸ். ஐயோ